டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெய் பயன்படுத்தி ஓடும் டிப்பர் வாகனங்கள் டீசலுக்கு மாறுவதற்கு ஒரு வார கால அவகாசம் தருமாறு கோரியும் மண்ணெண்ணெய் பயன்படுத்தும் அனைத்து வாகனங்களையும் போலீசார் கண்டறிய வலியுறுத்தி டிப்பர் வாகன சாரதிகள் A9 வீதி கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அருகாமையில் கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். இதன்போது போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து டிப்பர் சாரதிகளுடன் கலந்துரையாடியதை தொடர்ந்து ஒரு வார கால அவகாசத்துக்கு சம்மதம் தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. අපිට මේමයි මාසයක් දුවන්නයි මා සතියක් දුවන්නයි කියලා අපිට අවසර දෙන්න බෑ. තේරුණාද මොකද? අපේ නීතියේ මෙච්චර කාලේ නීතියේ අයි මාත්‍ය නැතුවේ මෙච්චර කාලේ නීතිය අන්න இவ்வளவு காலம் இருந்த நீதி தான மன்னனோடலாண்டு அதை இப்போதான் பிடிக்கணுமா அப்ப இவ்வளவு காலம் ஏன் பிடிக்கல ස්කූල් වෙලාවට අපි නෝයල නතර කරන ඒ වෙලාව අපි ඉන්න ඕනේ. දැන් අපි කේ කතාවට. කඩාගෙන යනවා ළමයි ජීවිතවත් නේද තමයි වැඩිනවා. ඔව්. නවත්තලා තියන්නේ. එතකොට දැන් අපි කේ කතාවට තමයි නතර කරන්නේ. පාන දකින්නද ඒක පාර්ලිමේන්තුවේ අපේ යන්නේ දැන් මාත්‍ය. ආනේ පොඩි කාලයක් දෙන්න අපිට මාරු කරා. வன்னி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரை கட்டுமான பணிகள் நிறைவு செய்யப்படாத வகுப்பறை கட்டடங்களை நிறைவு செய்தல் தொடர்பாக கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற கல்வி அமைச்சு ஆலோசனை குழு கூட்டத்திலும் இதுகுறித்து கலந்துரையாடப்பட்டது. இவ்விடயம் தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் எனவும் இவ்வருட நிதிகளில் இருந்து குறித்த வேலை திட்டங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் உள்ளிட்ட குழுவினரிடம் குறித்த சந்திப்பின் போது பிரதமர் உறுதியளித்தார். நேற்று முன்தினம் பிரதமரின் பாராளுமன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பிலேயே இந்த விடயங்கள் பேசப்பட்டதாகவும் காதர் மஸ்தான் மேலும் குறிப்பிட்டார். அத்துடன் சவுதி அரசினால் வழங்கப்பட்ட அக்கறை பற்றி நுரைச்சோலை சுனாமி வீட்டுத்திட்ட இழிப்பறைகளுக்கு நிரந்தர தீர்வை காணும் நோக்கோடு பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்கவும் நீதி அமைச்சர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோருடன் கலந்துரையாடி இதனை முன்கொண்டு செல்வதாகவும் குறித்த சந்திப்பின் போது பிரதமர் தெரிவித்தார். இதனை அடுத்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள குர்ஆன் பிரதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் அவர்கள் பிரதமரை வேண்டிக் கொண்டார். அத்துடன் வன்னி மாவட்ட கல்வி பிரச்சினைகள் தொடர்பில் மிக விரைவில் வவுனியாவுக்கு விஜயம் செய்து கலந்துரையாடல் ஒன்றை நடாத்தவும் பிரதமர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நினைவு வாரத்தில் நல்லூர் பின் வீதியில் தியாக தீபம் தொடர்பிலும் அவர் உண்ணாவிரதம் இருந்த நாட்களில் அவர் பட்ட வேதனைகளையும் ஆவணப்படுத்தி ஆவண காட்சி கூடத்தை கடந்த 2 வருடங்களாக நடாத்தி வருகின்றோம். இம்முறை நாம் காட்சி கூடம் நடாத்தும் மாநகர சபைக்கு சொந்தமான காடியை எம்மை காட்சி கூடம் நடாத்த விடாது தடுக்கும் முகமாக சைக்கிள் கட்சியினர் அவ்விடத்தை முன்பதிவு செய்துள்ளனர். அதனால் நமக்கான அனுமதி வழங்கப்படவில்லை. எங்களுடைய நிகழ்வுகள் மிக உணர்வு பூர்வமாக அவ்விடத்தில் தியாக தீபத்தின் நினைவேந்தல் நிகழ்வுகளையும் மாவீரர் நிகழ்வுகளையும் குறித்த காணியில் நடத்தி வந்தோம். இந்நிலையிலேயே அந்த காணியை தற்போது சைக்கிள் கட்சியினர் முன்பதிவு செய்துள்ளனர். இவர்கள் அரசு தரப்புடன் இணைந்து நினைவேந்தல் நிகழ்வுகளை நீர்த்துப்போக்கு செய்வதற்கு பல வருடங்களாக முயன்று வருகின்றனர். அதன் ஒரு அங்கமாகவே தியாக தீபத்தின் நினைவேந்தல் நிகழ்வுகளை நாங்கள் நடத்தக்கூடாது எனவும் அவரது நினைவுகளை சுமந்து ஆவணப்படுத்தல்கள் காட்சி கூடத்தை நடாத்தவிடக்கூடாது என்பதற்காகவே நாம் வளமையாக செய்யும் யாழ் மாநகர சபை காணியை அடாத்தாக தாமும் முன்பதிவு செய்துள்ளனர். மாநகர சபைக்கு சொல்ல இருக்கின்றனர். தமக்கு தராமல் விட்டால் யாருக்கும் அந்த காணியை கொடுக்க கூடாது என்று தியாக தீபத்தின் நினைவேந்தல் ஆரம்பமாக்கும் நிலையில் இவர்கள் இவ்வாறாக அடாத்தாக செயற்படுகின்றார்கள். இவர்கள் தற்போது முன்னாள் ஆயுத குழுக்களுடனும் தேசிய மக்கள் சக்தியுடனும் வெளிப்படையாக இணைந்து உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைத்துள்ளனர். ஏனெனில் அவர்கள் தமிழ் மக்களின் உணர்வுகளை மதிப்பவர்கள் அல்ல.
தியாக தீபத்தின் வீரச்சாவுக்கு காரணமானவர்களுடன் தான் இவர்கள் இப்போது கூட்டு வைத்துள்ளனர். தாயகத்தில் நடைபெறும் நினைவேந்தல்களை கஜேந்திரகுமார் மற்றும் கஜேந்திரன் தலைமையிலான அணியினர் குழப்பும் விதமாகவே கடந்த காலம் தொட்டு செயற்பட்டு வருகின்றனர். முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை மிக உணர்வு பூர்வமாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழு முன்னெடுத்து வரும்போது அதனை குழப்பினார்கள். மட்டக்களப்பில் அன்னை பூபதியின் நினைவேந்தல் நிகழ்வுகளையும் குழப்பினார்கள். நல்லூரில் தியாக தீபத்தின் நிகழ்வுகளையும் குழப்புகின்றார்கள். மாவீரர் துயிலும் இல்லங்களில் குழப்பங்களை ஏற்படுத்தினார்கள். இவ்வாறாக அவர்கள் தமிழ் மக்களின் உணர்வு பூர்வமான நினைவேந்தல் நிகழ்வுகளை காலாகாலமாக குழப்பி வருகின்றனர். இந்நிலையிலேயே தியாக தீபத்தின் ஆவண காட்சி கூடத்தை குழப்பும் விதமாக அக்காணியை தாம் முன்பதிவு செய்து அந்த காணியில் நிகழ்வுகளை நடத்தவிடாது தடுத்துள்ளனர். தியாக தீபத்தின் தியாகத்தை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துக் கூறும் முகமாகவே அக்காட்சி கூடத்தை அமைத்து அவற்றினூடாக நாம் வரலாற்றை கடத்தி வந்தோம். அதனை பொறுக்க முடியாதவர்கள் தமது ஏவலாளிகளாக இவர்களை பயன்படுத்தி அதனை தடுத்துள்ளனர். தமது சொத்துக்களையும் தமது சுயலாபத்துக்காகவும் தமிழ் மக்களை பக்கடைக்காய்களாக்கும் செயற்பாட்டை கஜேந்திரகுமார் அணியினர் கைவிட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் கும்பல் இவ்வாறு குழப்பங்களை விளைவிக்கின்ற நிலைமை தொடர்பில் நாங்கள் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கும் எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம். நாங்கள் வழமையாக இந்த இடத்திலே தொடர்ச்சியாக முன்பதிவு செய்து நிகழ்வுகளை செய்து வருவது எல்லோருக்கும் தெரியும். எங்களுடைய நிகழ்வுகள் மிகவும் உணர்வு பூர்வமாக எந்தவித குழப்பங்களுமின்றி கடந்த காலங்களிலே மிக அமைதியாக நடைபெற்று வந்தது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும். மாவீரர் தினமாக இருக்கலாம், திலீபன் அண்ணாவினுடைய நினைவு தினமாக இருக்கலாம், மிக உணர்வு பூர்வமாக எழுச்சி பூர்வமாக அமைதியாக நடைபெற்று வந்தது. வேண்டுமென்றே திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய குழு இந்த குழப்பங்களில் ஈடுபடுகின்றது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அவர்கள் என்னை பொறுத்த மட்டிலே நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற ஒரு விடயம், அவர்கள் அரசாங்க தரப்போடு இணைந்து இந்த நினைவேந்தல்களை நீர்த்து போகச் செய்கின்ற அல்லது குழப்புகின்ற மிக மோசமான நடவடிக்கைகளிலே காலாகாலமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மிக அமைதியாக கடந்த பல ஆண்டுகளாக எங்களாலே செய்யப்பட்டு வந்த இடத்திலே வேண்டுமென்றே அதை குழப்புகின்ற விதமாக அந்த இடங்களை முன்பதிவு செய்து அவர்களும் செய்யப்போவதில்லை. எங்களுடைய நிகழ்வுகள், எங்களுடைய அந்த உணர்வுபூர்வமான ஆவணப்படுத்தல்கள் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக, அது மக்கள் மத்தியிலே கடத்தப்படக்கூடாது என்பதற்காக வேண்டுமென்றே அவர்களிடம் எத்தகைய ஆவணங்களும் இல்லை, அவர்களிடம் எத்தகைய வரலாறுகளும் இல்லை. ஆனால் இந்த இடத்தை முன்பதிவு செய்து எங்களுடைய நிகழ்வை குழப்ப வேண்டுமென்ற ஒரு காரணத்துக்காக இதை செய்திருக்கிறார்கள். அதே நேரம் மாநகர சபையோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற பொழுது அவர்கள் மாநகர சபைக்கு சொல்லியிருக்கிறார்கள், தங்களுக்கு தராவிட்டால் 2 தரப்புக்கும் கொடுக்க வேண்டாம் என்ற விடயத்தையும் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். நாளைய தினம் மாநகர சபை யாருக்கு வழங்குவது அல்லது இருதரப்புக்குமே வழங்காமல் அந்த இடத்தை வெறுமையாக வைத்திருப்பது என்கின்ற முடிவை நாளைய தினம் தாங்கள் எடுத்து சொல்வதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே மாநகர சபை 2 தரப்பையும் இணைந்து செய்யுமாறு எங்களுக்கு ஒரு கடிதம் தந்தது. அதன் அடிப்படையிலே பணத்தை செலுத்துமாறும் எங்களுக்கு ஒரு கடிதம் தந்திருந்தது. அந்த அடிப்படையிலே நாங்கள் மாநகர சபைக்கு பணத்தை செலுத்துவதற்காக சென்ற பொழுது மாநகர சபையிலே சொல்லப்பட்டது, இல்லை கஜேந்திரகுமார் அண்ணாவினுடைய தரப்பு இதை எங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இல்லாவிட்டால் 2 தரப்புக்கும் கொடுக்க வேண்டாம், அதை வெறுமையாக வைத்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தகவல் சொல்லப்பட்டது. அதை தாங்கள் சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்று தாங்கள் முயற்சிப்பதாகவும் மாநகர சபையாலே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிமிடம் வரை, நாளைக்கு திலீபன் அண்ணாவினுடைய நினைவு தினம் ஆரம்பமாகிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், திலீபன் அண்ணாவினுடைய நினைவு தினம் ஆரம்பமாகின்ற வேளையிலே நாங்கள் அந்த இடத்திலே ஆவண காப்பகத்தை செய்வதும், அந்த ஆவண காப்பகத்தை பார்த்து பலர் வரலாற்றை தெரிந்து கொள்வதும், திலீபன் அண்ணாவினுடைய கடந்த காலங்களை அறிந்து கொள்வதும் வளமையாக இருக்கின்ற ஒரு செயற்பாடு என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதை வெற்றிகரமாக குழப்புகின்ற முனைப்பிலே அரசாங்க தரப்போடு இயங்குகின்ற இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய சைக்கிள் தரப்பு ஈடுபட்டு வருகிறது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இன்று அவர்கள் கொள்கை கூட்டன்று யாரோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த கூட்டாக அவர்கள் இணைந்திருக்கின்ற என்பிபி தரப்பாக இருக்கலாம் அல்லது முன்னாள் ஆயுத குழுக்களாக இருக்கலாம். எல்லோரும் இந்த கஜேந்திரகுமார் அண்ணாவுடன் இணைந்திருக்கிற இந்த கூட்டுத்தரப்புகள் தமிழ் மக்களுடைய உணர்வுகளை எப்பொழுதும் பிரதிபலித்தவர்கள் அல்ல. இந்த திலீபன் அண்ணாவினுடைய வீரச்சாவுக்கு கூட இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு கொள்கை அளவிலே கொள்கை கூட்டாக இருக்கின்ற தரப்புகள் காரணமானவை. அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும்.
இந்த தரப்புகளுடைய ஆசைகளை திருப்திப்படுத்துவதற்கு, இவர்களுடைய பின்னணியிலே இருக்கின்ற அரச புலனாய்வாளர்களை திருப்திப்படுத்துவதற்கு இந்த இடத்தை குழப்புவதற்காக அவர்கள் முனைப்பு காட்டியிருக்கிறார்கள் என்பது என்னுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு. இது தொடர்பாக நேரடியாக எங்களோடு விவாதம் நடத்த வேண்டுமாக இருந்தாலும் நான் விவாதத்துக்கு தயாராக இருக்கிறேன். நான் மீண்டும் மீண்டும் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். முள்ளிவாய்க்கால் பகுதியிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடத்துகின்ற பொழுது கூட அங்கே முன்னாயத்த பணிகளிலே கயேந்திரகுமார் அண்ணாவினுடைய தரப்பு, திரு செல்வராஜா கஜேந்திரன் போன்றவர்கள் அங்கு சென்று குழப்பங்களை ஏற்படுத்தியது வரலாறு உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த நினைவேந்தல்களை எங்கும் சென்று குழப்புவது இந்த சைக்கிள் தரப்பு என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். மட்டக்களப்பிலே நடைபெறுகின்ற அன்னை பூவதியினுடைய நினைவு தினத்தையும் அவர்கள் குழப்பியிருக்கிறார்கள். அந்த காணொலியிலையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அங்கு நீண்ட காலமாக அந்த மட்டக்களப்பு மக்கள், அந்த அன்னை பூவதியினுடைய குடும்பத்தினர் செய்து வருகின்ற நினைவேந்தல் நிகழ்வுகளை குழப்புகின்ற சேட்டைகளிலும் இந்த தரப்பு ஈடுபட்டிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்களை குழப்புகிறார்கள், மாவீர தினங்களை துயிலுமில்லங்களில் சென்று குழப்புகிறார்கள். எல்லா காணொலிகளையும் நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். இந்த தரப்பு இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டிய மிக பேராபத்தான ஒரு தரப்பாக இன்று உருமாறி இருக்கிறது. இந்த தரப்பு நிச்சயமாக இந்த மாவீர தின நிகழ்வுகளையும் அல்லது திலீபன் அண்ணாவினுடைய நினைவேந்தல்களையும் குழப்புகின்ற வேலை திட்டங்களிலே ஈடுபட்டால் அதுக்கு கடுமையான பதிலடியை நாங்கள் கொடுப்பதற்கும் தயங்கப் போவதில்லை. ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் ஏற்கனவே ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறோம். மிக தாழ்மையாக தயவு செய்து நீங்கள் உங்களுடைய குளறுபடிகளை, இந்த நிகழ்வுகளை குழப்புகின்ற செயற்பாடுகளை தயவு செய்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் விடுத்திருக்கிறோம். அதுக்கு சாதகமான பதில் வராவிட்டால் நாங்கள் அதுக்கான பதில் நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். எனக்கு தெரியும் ஏன் இவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் என்றால், நாளை போலீஸார் இதை பயன்படுத்தி, அவர்களுடன் கூட்டிணைந்து செயற்படுகின்ற என்பிபி தரப்பு இதை பயன்படுத்தி நாளை நீதிமன்றத்தினுடைய உத்தரவை கூட எடுத்து இந்த நிகழ்வுகளை தடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான முன்னாயத்த குழப்பங்களில் தான் இவர்கள் ஈடுபடுகின்றார்கள். திரு பார்த்திபன் அவர்கள் திரு பொன்மாஸ்டர் அவர்களுக்கு பல தடவை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டிருக்கிறார். இந்த விடயம் தொடர்பில் கதைப்பதற்கு அவர் இதுவரை தொலைபேசிக்கு பதிலளிக்கவில்லை. நாங்கள் கொடுத்த கடிதம் தொடர்பில் கூட இதுவரை திரு கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பு பதிலளிக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய குடும்ப நலன்களையும் சொத்துக்களையும் பாதுகாப்பதற்காக தமிழ் மக்களுடைய உணர்வுகளை விளையாடுவது, அதில் அதை பகடைக்காக வைப்பது ஏற்புடையதல்ல என்பதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகின்றேன். இந்த இடத்தில் மீண்டும் நாங்கள் கோரிக்கை விடுகிறோம். தயவு செய்து இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை நாங்கள் வளமை போன்று நடத்தியதை தயவு செய்து குழப்ப வேண்டாம். நீங்கள் தமிழ் மக்களாலே மன்னிக்கப்பட மாட்டீர்கள். உங்களுக்கு ஏற்கனவே கடவுளாலே பல தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அமர்வில் பங்கேற்பதற்காக அவர் எதிர்வரும் 22ஆம் தேதி அமெரிக்கா பயணிக்க உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த விஜயத்தின் போது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரெஸை ஜனாதிபதி சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி பல நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்க விஜயத்தை அடுத்து ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இம்மாதம் 26ஆம் தேதி ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆலையடிவேம்பில் நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் MS சுமந்திரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கோடீஸ்வரன் மற்றும் கலையரசன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். அம்பாறை மாவட்டத்தில் உள்ள பொத்துவில், திருக்கோவில், காரைதீவு, சம்மாந்துறை, நாவிதன்வெளி ஆகிய பிரதேச சபைகளில் உள்ள கட்சியின் தவிசாளர்கள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது குறித்த கூட்டத்தில் மாவட்ட ரீதியிலான பல்வேறு பிரச்சினைகள், தேவைகள் மற்றும் சவால்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. போர்க்காலம் போலவே ஐநா தமிழ் மக்களை கைவிட்டுள்ளது என அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான CR ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். அவர் வாராந்தம் வெளியீடு செய்கின்ற அரசியல் ஆய்வு கட்டுரையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது,
ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் கடந்த 8ஆம் தேதி ஆரம்பமாகியுள்ளது. மனித உரிமை ஆணையாளரின் எழுத்து மூல அறிக்கை, இலங்கை வெளிநாட்டு அமைச்சரின் அறிக்கை, அனுசரணை நாடுகளின் தீர்மான முன்மொழிவு, உறுப்பு நாடுகளின் கருத்துக்கள் என்பன வெளிவந்துள்ளன. அனைத்து அறிக்கைகள், கருத்துக்கள், பொறுப்புக்கூறல், அரசியல் தீர்வு, நிலைமாறு கால நீதியை வலியுறுத்தல் என்பவையை சுற்றியே அமைந்துள்ளன. இந்தியா பொறுப்புக்கூறல், நிலைமாறு கால நீதி என்பவை பற்றி அதிகம் பேசவில்லை. எப்போதும் போல 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்த வேண்டும் என்பவற்றை அதிகம் வலியுறுத்தியிருந்தது. பொறுப்புக்கூறல் விவகாரத்தில் இந்தியாவும் பதில் சொல்ல வேண்டும் என்பதனால் அதனை தவிர்த்திருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். வாகன விபத்து ஒன்றில் படுகாயமடைந்து மட்டக்களப்பு தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் பயணித்த வாகனம் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்துக்கு அருகில் கார் ஒன்றுடன் மோதி இன்றைய தினம் பிற்பகல் விபத்திற்குள்ளாகியுள்ளது. விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரது கை தோள்பட்டையை விட்டு விலகி படுகாயமடைந்த நிலையில் நோயாளர் காவு வண்டியின் மூலமாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. அம்பாறை ஆலையடிவேம்பில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்துக்கு சம்பவ தினமான இன்று காலை கலந்துவிட்டு மட்டக்களப்பை நோக்கி பிற்பகல் 4 மணியளவில் வாகனத்தில் பிரயாணித்துக் கொண்டிருந்த போதே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் அனைத்து அரசியல் தலைவர்களும் ஒரே மேடையில் ஒன்று கூடி செயல்பட்டு நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் இளைஞர்கள் தவறாக வழிநடத்தப்படுவதை கட்டுப்படுத்தவும் வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் பேசிய அவர், இந்த மேடை வெறுப்பு, கோபம், பொறாமை, பேராசை ஆகியவற்றில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த முயற்சிக்கு தலைமை ஏற்கலாம் என்றும் பரிந்துரைத்தார். இளைஞர்களுக்கான ஒரு சந்திப்பில் உரையாற்றிய அவர், நாட்டின் சுதந்திரத்தை நினைவூட்டியதோடு தேசிய தலைமைத்துவம், நாட்டின் எதிர்கால நலனுக்காக ஒற்றுமையை முன்னிலைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் ஐக்கிய தேசிய கட்சி இளைஞர்களுடன் இணைந்து கட்சியின் மறுசீரமைப்பு உள்ளிட்ட புதிய முயற்சிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ளும் அழுத்தங்களை பற்றியும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். பலருக்கும் தங்கள் எண்ணங்களை பகிர யாரும் இல்லை, அதிக நேரத்தை கைபேசிகளில் செலவழிக்கின்றார்கள் என்றும் அபேவர்தன கூறினார். மெத்தானிய பகுதியில் உள்ள காணி ஒன்றில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 20 ரசாயன மாதிரிகளில் 17 மாதிரிகளில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் இருப்பது தேசிய ஆபத்தான ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கிகல்பத்தர பத்மே மற்றும் குடூர் இலங்கை இந்நாட்டினுள் ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் சுமார் 50,000 கிலோகிராம் ரசாயனங்களை மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு செப்டம்பர் 6ஆம் தேதி மெத்தானிய பகுதியில் கண்டுபிடித்தது. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு பெகோசமன் என்பவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியது. இந்த பறிமுதல் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவின் பணிப்பாளர், உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோகான் ஒலுகல மற்றும் நிலைய பொறுப்பதிகாரி, பிரதான போலீஸ் பரிசோதகர் லிண்டன் சில்வா ஆகியோரின் வழிகாட்டலின் கீழ் மேற்கொள்ளப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட ரசாயன மாதிரிகள் சோதனைக்காக தேசிய ஆபத்தான ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டன. இதன்படி கடந்த வெள்ளிக்கிழமை தேசிய ஆபத்தான ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் அறிக்கை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதில் 17 மாதிரிகளில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் இருப்பது உறுதியானது.